இந்தியாவில் கோடை விடுமுறையில் அமெரிக்காவிற்கு ஒரு 70 நாள் பயணம் சென்று அங்கிருந்து திரும்பி வரும் காட்சிதான். அதில் அங்கேயும் வெப்பம் அதிகமாக இருந்ததால் உடனே திரும்பி வர நேர்ந்தது. அந்த திரும்பி வரும் பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை இந்த காணொளியில் பார்ப்போம். Love you. 3 மாத காலமும் வீட்டில் கூடையே இருந்துவிட்டு அவர்களுக்கு ஒரு வகையில் ஏர்போர்ட் வரக்கூடிய குதூகலம் என்றாலும் இன்னொரு வகையில் தாத்தா பாட்டியை மீண்டும் எப்பொழுது பார்க்க போகிறோமோ என்ற ஏக்கம் நிறைந்த ஒரு வழியனுப்பாக அமைந்தது. வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் காட்சிகள் தான். லேத்ரூப் என்ற கலிபோர்னியாவில் உள்ள ஒரு நகர பகுதியிலிருந்து கிராமங்களிலே வீடுகள் உருவான பின்பு அவை நகரமாகி விடுகின்றன. அந்த நகர பகுதியிலிருந்து அமெரிக்க அருகாமையில் உள்ள புகழ்பெற்ற சான் பிரான்சிஸ்கோ விண் ஊர்தி நிலையத்திற்கு பயணித்து கொண்டிருக்கின்றோம். வழியிலே அமெரிக்க விவசாயம் எவ்வாறு இருக்கிறது என்று அந்த விளை நிலங்களையும் பார்த்து வருகின்றோம். இங்கே எதிரே நமக்கு முன்பு சென்று கொண்டிருப்பது விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள். நாம் பெரிய அளவில் இயந்திர கலப்பைகளை வைத்து விவசாயம் செய்கின்றோம். இங்கு உழுவதற்கு மட்டுமில்லாமல் எல்லா விதமான விவசாய வேலைகளையும் செய்வதற்கு கருவிகளையே பயன்படுத்துகின்றன. அதை மட்டுமல்ல, விளைந்த விளை பொருட்களை பறிப்பதற்கும் கருவிகளையே பயன்படுத்தி சிறந்த முறையில் விவசாயம் செய்கின்றார்கள். தண்ணீர் இல்லாத பொழுதும் சிறப்பாக விவசாயம் நடைபெறுவது மிகுந்த வியப்பை தந்தது. வரும் வழியில் மலை குன்றுகள் போல இருக்கக்கூடிய மேடுகளில் மணல் மேடுகள் தான், மலையும் அடியில் இருக்கிறது. அங்கே காற்று சுழற்சியிலே அந்த விசிறிகள் வைத்து அவற்றிலிருந்து மின்சாரம் தயார் செய்யக்கூடிய காட்சியையும் வழிநெடுக பார்த்து எவ்வாறு எனர்ஜி சேவிங்ஸ் செய்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. அடுத்து சாலைகள், போக்குவரத்து கட்டமைப்புகள், பாலங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். கீழே ஒரு பாலம், மேலே வேறு ஒரு வாகனங்கள் செல்லக்கூடிய குறுக்கே வேறு பாலங்களும் மேலே போகின்றன. அடுத்து பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே மேக கூட்டங்கள், கருமேகங்களா அல்ல புகைகளா என்று தெரியாத அளவிற்கு
ஒரு விதமான புகை படலம் போல் ஒன்று தெரிந்தது. நான் முதலில் மேகம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவை பெரும்பாலும் கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய தீயிலிருந்து வரக்கூடிய புகையும் கூட இது போன்றுதான் நீண்ட நேரம் மேலே செல்லாமல் மெல்ல அவை ஒரு மேகங்கள் போல காட்சி அளித்து கொண்டிருக்கின்றன. அதையும் தாண்டி ஓரளவுக்கு சில நீர் வழி செல்லக்கூடிய சாலைகளை, நீர்வழியை கடலுக்குள் அமைத்திருக்கக்கூடிய பாதை பாலங்களையும் இது ஃபாஸ்டேக் நமது ஃபாஸ்டேக் போல் இங்கே ஃபாஸ்ட் ட்ராக்குகளும் இருக்கின்றன. 4-5 ட்ராக் வழித்தடங்கள் இருந்தாலும் அதில் விரைந்து செல்லக்கூடிய வழித்தடங்களும் பார்க்க முடிந்தது. அடுத்த இப்படி ஒரு வழியாக விண்ணூர்தி நிலையம் வந்துவிட்டோம். சான் பிரான்சிஸ்கோ நாட்டிடை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், உலகில் மிகவும் ஃபேமஸான ஒரு விமான நிலையமாகும். அதில் நாங்கள் சென்ற பொழுது பெரிய அளவுக்கு வெளியில் கூட்டமில்லை. இருந்தாலும் உள்ளுக்குள் நாங்கள் வந்த காரை நிறுத்திவிட்டு வெளியிலே நிறுத்திவிட்டு உள்ளுக்குள் கொண்டு வந்த பொருட்களை பெட்டிகளை தள்ளி நிலையத்திற்குள்ளே சென்று ஒரு இடம் பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு காரை நிறுத்தி வந்த பின்பு அவருடன் சேர்ந்து செக்இன் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து செக்இன் செய்ய பெட்டிகளை கொண்டு அடுக்கி வைத்திருந்தோம். அதன் பின் அங்கே செக்இன் சற்று கூட்டமாக இருந்தது. அந்த வரிசையில் நின்று எங்கள் வாய்ப்பு வரும் பொழுது செக்இன் செய்து அதையும் வல்ல முடித்து விட்டோம். செக்இன் செய்வதற்கு முன்பு காரை நிறுத்திவிட்டு வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார். பையன். அதன் பின்புதான் செக்இன் சென்றோம். அங்கே நின்று கொண்டிருந்த காட்சி தான் இது. இப்பொழுது நாங்கள் கொண்டு சென்ற பெட்டிகள் எடைகள் சரியாகவும் சற்று கூடுதலாகவும் இருந்தன. எனவே நாங்கள் செக்இன் செய்து முடிக்கும் வரை கொஞ்சம் பதட்டமாக இருந்தோம். செக்இன் நல்லபடியாக முடிந்த பின்பு எங்களுக்கு நடந்து செல்ல இயலாததால் நாங்கள் இருவரும், நானும் என் மனைவியும்
வீல் சேரில் தான் செல்ல வேண்டும். எனவே 2 வீல் சேர் கொண்டு வந்து அவற்றில் அமர வைத்து அந்த வீல் சேர் இயக்கக்கூடிய பெண்மணிகள் வீல் சேரை தள்ளி கொண்டு சென்று அங்கே கேட்டுக்கு முன்பு நிறுத்திவிட்டார்கள். கேட்டு வரை எங்கள் கூட வந்த பையன், மருமகன், குழந்தைகள் எல்லோரும் நாங்கள் செல்லக்கூடிய கேட்டு வரை முன் அனுமதி பெற்று வந்திருந்தார்கள். வந்து நாங்கள் செல்லும் பெரிய பயணத்தை நினைத்து பெரிய மனமில்லாமல் பிள்ளைகள் அவர்கள் பிரிவு துயரை காட்டி வந்தனர். ஆம், அதுவரை வெளிக்காட்டாத பெரிய பெண் பயணம் துவங்கிய பின்பு பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டார். அழகை நிறுத்தி நாங்கள் ஒரு வழியாக விமானத்திற்குள் சென்று பயணத்தை துவங்கிவிட்டோம். பயணத்தில் எங்களுக்கு கொடுத்த சற்று நேரம் கழித்து கொடுத்த உணவு தான் இவை. பயணத்தில் நல்ல உணவு கிடைத்தாலும் பயண நேரம் என்னவோ 16 மணி நேரம். ஏன் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிங்கப்பூர் ஒரே அற்ற ஸ்ட்ரெச்சாக 16 மணி நேரம் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்வது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். இருந்தாலும் அவர்கள் 3 வேளை இடையிலே சில சிற்றுண்டிகளும் 3 வேளை உணவும் அவ்வப்பொழுது சிற்றுண்டிகளும் குளிர்பானங்களும் கொடுத்து வந்ததால் சற்று நேரம் குறைந்தது போல் தெரிந்தது. அதைவிட தொடர்ச்சியாக அமர்ந்திருப்பதால் அருகிலே கழிப்பிட வசதிகளும் சிறப்பாக இருந்தது. அவற்றின் அருகிலேயே எங்களுக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. நாம் அதற்கு சிறப்பு ஏற்பாடாக சிறப்பு கட்டணம் கட்டி அந்த கழிப்பிடத்தினுடைய அருகிலேயே அமரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எங்கேயும் இடையிலே நிற்காமலேயே பயணம் செல்ல வேண்டியிருந்தால் சற்று உறங்கி எழுந்து கை கால்களை அசைத்தும் நடந்தும் சிறிது அசதியை போக்கி அவ்வப்பொழுது எதிரே இருக்கக்கூடிய போர்டில் இந்த பாருங்கள் 12:25 மணி நேரம் பயணிக்க வேண்டும் என்று வருகிறது. இப்பொழுது படங்களையும் பயண தூரத்தையும் பயண வேகத்தையும் எந்த இடத்தில் உலகில் எந்த பகுதியிலே போய் கொண்டிருக்கிறோம் என்று சில படங்களையும் பார்த்து திருப்திப்பட்டு கொண்டு அடுத்தடுத்து பயணத்தை தொடர்ந்து ஒரு வழியாக திருச்சி சிங்கப்பூர்
அங்கே டிரான்ஸ்லேட் முடித்து அடுத்து திருச்சிக்கு பயணித்து திருச்சி விமான நிலையம் வந்துவிட்டோம். திருச்சி விமான நிலையத்தில் எங்களை வரவேற்று நாங்கள் கொண்டு வந்த பெட்டிகளை ஏற்றுவதற்காகவும் இருவர் வந்திருந்தார்கள். அதில் உறவினர் ஒருவரும் நண்பர் ஒருவரும் வாகனங்கள் எடுத்து வந்தார்கள். அவர்களிடம் அந்த பெட்டிகளை கொடுத்துவிட்டு வாகன ஏறி நிறைவோடு இல்லம் நோக்கி பயணித்து விட்டோம். இடையில் இந்த திருச்சி விமான நிலையமும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. புதிதாக கட்டப்பட்ட ஒன்று. அதில் முன்பு நிறைய வசதிகள் குறைவாக இருந்தன. அவையெல்லாம் நிறைவு செய்யப்பட்டு சிறப்பாக விமான நிலையம் வசதியோடு இருந்தது.